அநேக நேரத்துல நம்ம வாழ்க்கையில தோல்வி அடைவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவரிடத்துல கேட்காம நம்ம இஷ்டமா செய்கிற ஒரு காரியம் தான். ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா ஆண்டவர் சரியா நம்மளை வழி நடத்துகிறவரா இருக்கிறார். இந்த காரியத்தை செய்யணுமா, இந்த காரியத்தை செய்ய வேண்டாமா, இந்த காரியத்துக்கு நாங்க போகட்டுமா வேண்டாமா என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்துல கேட்போமானால் ஆண்டவர் சரியாய் நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் முதலாவது நாம் வந்து நிற்க வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகமா தான் இருக்கணும். நம்ம இஷ்டமா எதையுமே செய்யக்கூடாது. அநேக யோசனைகள் வரும், அநேக சிந்தனைகள் வரும். ஆனா கர்த்தரிடத்துல போய் கேட்கணும், ஆண்டவரே இது உமக்கு சித்தமா, இதை நான் செய்யட்டுமா இல்ல வேண்டாமா, நீங்க என்னோட கூட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்கும்போது கர்த்தர் சரியான காரியங்களை பேசுகிறவரா இருக்கிறார். ஆனா நாம செய்யற தப்பு என்ன தெரியுமா, மனுஷங்க கிட்ட போய் கேட்டுட்டு இருப்போம், இதை நான் செய்யட்டுமா, இதை நான் பண்ணலான்னு இருக்கிறேன், நீ என்ன சொல்ற. மனுஷங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க ஞானத்துக்கு அவங்க அறிவுக்கு தகுந்தா போலதான் அவங்க நமக்கு சொல்லுவாங்க. ஆனா இயேசு அப்படி கிடையாது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சரியான காரியங்களை நமக்கு கற்றுத் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா.